வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் அழைப்பை பிரதமர் நரேந்திர மோடி நிராகரித்து வருவதாக தகவல். அமெரிக்க வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அதிபர் டிரம்ப் பேச்சுவார்த்தை. பீகாருக்கு சிறப்பு விமானம் மூலம் புறப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ராகுல் காந்தி நடத்தி வரும் பேரணியில் இன்று மு க ஸ்டாலின் பங்கேற்பு. தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சிதேஷ்வர் புஜாராவின் ஓய்வு குறித்து தனது வலைதளத்தில் பதிவிட்ட விராட் கோலி. இந்திய வீரர் விராட் கோலி புகழாரம். இனி விரிவான செய்திகளை காணலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் அழைப்பை பிரதமர் நரேந்திர மோடி நிராகரித்து உள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் அழைப்பை பிரதமர் மோடி தொடர்ந்து நிராகரித்து வருவதாக ஜெர்மன் செய்தி ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களில் பிரதமர் மோடியை 4 முறை டிரம்ப் தொடர்பு கொள்ள முயற்சித்ததாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் டிரம்பின் அழைப்பை பிரதமர் மோடி நிராகரித்ததாக ஜெர்மன் செய்தி கூறுகிறது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் அந்நாட்டு அமைச்சரவை கூட்டம் புதன்கிழமை அதிகாலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்தும் அந்நாட்டு அதிபர் டிரம்ப் பேசினார். இதுகுறித்து அவர் பேசிய போது மோடியிடம் வர்த்தகம் செய்ய விரும்பவில்லை என்றும் அல்லது தலை சுற்றும் அளவுக்கு உங்கள் மீது அதிக வரி விதிக்கப் போவதாக தெரிவித்தோம் என்றும் கூறினார். மேலும் இருவரும் ஓர் அணி ஆயுத போருக்கு காரணமாக இருக்க போகிறீர்கள் என்று கூறிய நிலையில் அடுத்த 5 மணி நேரத்திலேயே போர் முடிவுக்கு வந்ததாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவும் உக்ரைனும் உலக போருக்கு வழிவகுப்பது போல இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுத போருக்கு வழிவகுக்க போகின்றன என்றும் கூறினார். மேலும் போரை நிறுத்தியதாக தொடர்ந்து கூறி வரும் டிரம்பின் பேச்சுக்கு மத்திய அரசும் தொடர்ந்து நிராகரிப்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் கமிஷனுக்கு எதிராக ராகுல் காந்தி நடத்தி வரும் பேரணியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பங்கேற்க உள்ளார். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வாக்குகள் திருட்டு குற்றச்சாட்டை முன்வைத்தும் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி பேரணியை தொடங்கினார். பின்னர் ராகுல் காந்தி நடத்தி வரும் பேரணியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பங்கேற்க உள்ளார். இதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இருந்து இன்று காலை 7:30 மணியளவில் சிறப்பு விமானம் மூலம் பீகார் புறப்பட்டு செல்கிறார். பின்னர் தர்பங்கா விமான நிலையத்தில் இருந்து சாலை மார்க்கமாக சென்று ராகுல் காந்தி பேரணியில் கலந்து கொள்ள உள்ளார். மேலும் பேரணி நிறைவடையும் இடத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் முதலமைச்சர் கலந்து கொண்டு பேச உள்ளார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு மதியம் 2 மணியளவில் தர்பங்கா விமான நிலையத்திற்கு சென்று சிறப்பு விமானம் மூலம் மாலை 4:30 மணியளவில் சென்னை திரும்ப உள்ளார். தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. மேலும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் இன்று காலை 10 மணி வரை 8 மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய வீரர் விராட் கோலி தனது எக்ஸ் வலைதளத்தில் புஜாராவின் ஓய்வு குறித்து தெரிவித்துள்ளார். இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டில் ராகுல் டிராவிட்டுக்கு அடுத்து சுவர் என அழைக்கப்பட்ட சிதேஷ்வர் புஜாரா சமீபத்தில் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். பின்னர் அவர் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் 103 போட்டிகளில் 3 இரட்டை சதங்கள் உட்பட 7195 ரன்கள் குவித்துள்ளார். இந்நிலையில் ஓய்வு அறிவித்த புஜாராவிற்கு விராட் கோலி பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் விராட் கோலி 4வது இடத்துக்கான எனது வேலையை எளிதாக்கியதற்கு நன்றி. பின்னர் உங்களுக்கு அற்புதமான தொழில் வாழ்க்கை அமைந்திருக்கிறது, வாழ்த்துக்கள். இனிமேல் நடக்கவிருக்கும் காரியங்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக தனது எக்ஸ் வலைதளத்தில் விராட் கோலி பதிவிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அளித்த 505 வாக்குறுதிகளையும் ஆய்வு செய்து நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை குறிப்பிட்டு விடியல் எங்கே என்ற புத்தகத்தை சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டார். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த 505 வாக்குறுதிகளில் 66 வாக்குறுதிகள் மட்டுமே முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது என குறிப்பிட்டு விடியல் எங்கே என்ற புத்தகத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டார். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் அன்புமணி ராமதாஸ் உரையாற்றினார்.
அப்போது திமுகவின் வாக்குறுதிகளில் 74.31% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை எனவும், திமுக நிறைவேற்றிய வாக்குறுதிகளும் 12.74% வாக்குறுதிகள் அரைகுறையாகவே நிறைவேற்றப்பட்டு உள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டார். மேலும் தமிழ் வளர்ச்சி, நிர்வாக சீர்திருத்தம், உழவர் நலன், நீர்ப்பாசன திட்டங்கள், மீனவர் நலன், மாணவர் நலன், வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, மின் கட்டணம் குறைவு, பொது விநியோக திட்டம், பெண்கள் பாதுகாப்பு, சமூக நீதி, வீட்டு வசதி, இந்து சமய அறநிலையத்துறை, பேருந்து கட்டண குறைப்பு என தனித்தனியே தலைப்பிடப்பட்டு 103 பக்கங்களில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளும், அரைகுறையாகவே நிறைவேற்ற வாக்குறுதிகளும் விடியல் எங்கே புத்தகத்தில் பட்டியலிடப்பட்டு உள்ளன என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மதுரையில் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். மதுரையில் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஆம் ஆத்மி கட்சி முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்து கோப்புகளை பார்த்தார் என்பது அனைவருக்கும் தெரியும். இதுபோன்ற சங்கடங்கள் வரக்கூடாது என்பதற்காக பிரதமர் உட்பட அனைவரையும் பதவி நீக்கம் செய்ய இந்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அமித்ஷா வருகையின் போது கூட்டம் இல்லை என்ற கேள்விக்கு தொடர்ந்து பேசிய அவர், திருநெல்வேலியில் நடைபெற்றது பூத் கமிட்டியில் அந்தந்த பகுதி நிர்வாகிகள் மட்டும் கலந்து கொண்டனர் என்று கூறினார். அதிமுக கூட்டணியில் முதல்வராக எடப்பாடி வருவதை அண்ணாமலை ஏற்றுக்கொள்கிறார் என அதிமுகவினர் கூறுவது குறித்த கேள்விக்கு தொடர்ந்து பேசிய அவர், நான் பாஜகவில் ஒரு தொண்டன், கட்சி என்ன சொல்கிறதோ அதைதான் நான் செய்ய முடியும், தனிப்பட்ட முறையில் விருப்பு வெறுப்புகளை சொல்ல முடியாது என்று பதிலளித்தார். பின்னர் தொழில்துறை அமைச்சர் TRP பாலுவின் மகன் பதக்கம் தங்கள் கையில் வாங்க மறுத்தது குறித்த கேள்விக்கு தொடர்ந்து பேசிய அவர், சகோதரர் TRP பாலுவின் மகன், அவர்கள் நன்கு வளர வேண்டும், உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்று வாழ்த்துக்கள் தெரிவித்தார். சிறகிழந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பிறந்தநாள் விழா பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சி தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சரும் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான MRK பன்னீர்செல்வம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு கடலூர் மாவட்ட பொறியாளர் அணியின் மாவட்ட துணைத் தலைவரும் சிறகிழந்தநல்லூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவருமான SD சரவணன் தலைமை தாங்கினார். விழாவில் சிறகிழந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளுடன் கல்வி உபகரணங்கள், மரக்கன்றுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி MRK பன்னீர்செல்வம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் திமுக நிர்வாகிகள் திராவிட செல்வன், பழனி அம்மாள், சோமசுந்தரம், மதியழகி, வேல்முருகன், தேசிய கண்ணன், விஜய், நவீன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா ரீட்டா, ஆசிரியர் சத்யசீலன் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் கிரி துவக்கி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் நகரம் தோக்கவாடி அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் தமிழ்நாடு முதலமைச்சரின் காலை உணவு விரிவாக்க திட்டத்தினை செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பள்ளியில் படிக்கும் சுமார் 200 மாணவர்களுக்கு உணவு தயார் செய்து வைக்கப்பட்டிருந்தனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில், இந்தியாவில் முதலில் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளிலும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தினர். மேலும் 2ஆம் கட்டமாக நகரம் பகுதிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்க வேண்டும் என 2ஆம் கட்ட காலை உணவு திட்டத்தை துவக்கி வைத்து உள்ளார். இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் திட்டத்தை பின்பற்றுவதாக பேசியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டில் தமிழகத்தில் முதல் முறையாக 1,31,000 பேர் ஆன்லைனில் பதிவு செய்தனர். இதனை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை, போலூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தமிழகத்தில் முதல் முறையாக 1,31,000 பேர் ஆன்லைன் மூலம் விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற பதிவு செய்து உள்ளனர். மேலும்
முதலமைச்சர் கோப்பை அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் கோப்பையில் தடகள போட்டி, இறகு பந்து, கிரிக்கெட், டேபிள் டென்னிஸ், நீச்சல் போட்டி, குடைப்பந்து, கைப்பந்து, கையுந்து பந்து உள்ளிட்ட 15 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்த போட்டிகளில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவ மாணவிகள், மாற்றுத்திறனாளிகள், அரசு ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டு உள்ளனர். மாவட்ட அளவிலான முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெறும் வீரர் மற்றும் வீராங்கனைகள் மாநில அளவிலான நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை திருவான்மியூர் அரிமா சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற தேசிய கண்தான விழிப்புணர்வு பேரணியை அரிமா சங்க மாவட்ட ஆளுநர் லைன் எஸ் போஸ் துவக்கி வைத்தார். சென்னை திருவான்மியூர் அரிமா சங்கம், ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் உயர்நிலை பள்ளி, சென்னை சங்கரா நேத்ராலயா கண் வங்கி ஆகியவை இணைந்து தேசிய கண்தான இருவார விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. நிகழ்ச்சியில் அரிமா சங்க கண் வங்கி தலைவரும் அரிமா மாவட்ட ஆளுநரும் லைன் எஸ் போஸ் பங்கேற்று விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் திருவான்மியூர் அரிமா சங்க தலைவர் ரவிச்சந்திரன், அவரது துணைவியார் வித்யா, அரிமா சங்க உறுப்பினர் மணிகண்டன், வட்டார தலைவர் அருண்குமார், அரக்கோணம் அரிமா சங்கத்தை சார்ந்த ரவிச்சந்திரன், சங்கர நேத்ராலயா கண் வங்கியின் பொறுப்பாளர் லட்சுமி நாராயணன், ருத்ரேஷ், அரிமா சங்க மாவட்ட தலைவர் பத்மநாபன் உட்பட பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு கண்தானம் செய்வது குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தூய்மை பாரத இயக்க ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மின்கால வண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தூய்மை பாரத இயக்கம் ஊரகம் திட்டத்தின் கீழ் 2023-2024 ஆண்டிற்கான ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 13 ஊராட்சிகளுக்கு 16 எண்ணிக்கையிலான பேட்டரி மூலம் இயங்கப்படும் மின்கால வாகனங்கள் வழங்கும் விழா வட்டார வளர்ச்சி அலுவலர் லட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களிடம் வண்டியின் சாவியை வழங்கி வண்டியில் அமர வைத்து கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், திமுக ஒன்றிய செயலாளர்கள் சத்தியவாடி வேல்முருகன், கோவிந்தசாமி, சுரேஷ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், ஒன்றிய அலுவலக அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் தாலுகா நகர் காங்கிரஸ் அலுவலகம் மர்ம நபர்களால் சூறையாடப்பட்டது. ராமநாதபுரத்தில் கடந்த ஜூலை மாதம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொத்துக்களை பாதுகாத்திடும் விதமாக தமிழ்நாடு காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக்குழு தலைவர் KV தங்கபாலு தலைமையில் நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம் காங்கிரஸ் பொறுப்பு குழுவினர் ராஜாராம் பாண்டியன், இணை செயலாளர் நிதின் கும்பல்கர் ஆகியோர் ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ளதை பார்வையிட்டு அதனை மீட்பதற்கான நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டனர். இந்நிலையில் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே 16 சென்ட் இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு கட்டிடத்தை ராமநாதபுரம் மாவட்ட நகர காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர் கரு மாணிக்கம் ஒன்றிணைந்து அந்த இடத்தில் மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கான போர்டு வைத்து காங்கிரஸ் கட்சியின் கொடி பறக்கவிடப்பட்டது. இந்நிலையில் நள்ளிரவு பூட்டப்பட்டிருந்த தாலுகா நகர் காங்கிரஸ் அலுவலகத்திற்கு வந்த மர்ம நபர்கள் காவலில் இருந்த காவலரை விரட்டிவிட்டு பூட்டை உடைத்து உள்ளே சென்று மது அருந்திவிட்டு அங்கிருந்த சேர்களை உடைத்து பேனர்கள் அனைத்தையும் கிழித்து ஆங்காங்கே எலுமிச்சம் பழங்களை வைத்துவிட்டு சென்று உள்ளனர். இந்த தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் மற்றும் நிர்வாகிகளை மர்ம நபர்கள் தாக்கவும் முற்பட்டு உள்ளனர். மேலும் இது தொடர்பாக காங்கிரஸ் தலைமைக்கு தகவல் தெரிவித்தும் காவல்துறையிடம் புகார் அளிக்கவும் உள்ளதாக ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் தெரிவித்தார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. மது போதையில் காரை ஓட்டி சென்று விபத்தை ஏற்படுத்திய வாலிபர் மீது தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புதுக்காவல் நிலைய வீதியில் இளியம்பட்டி பகுதியை சேர்ந்த தாமோதரன் என்பவர் சங்கர் கணேஷின் மகன் உட்பட 4 பேரை ஏற்றிக்கொண்டு மது போதையில் காரை ஓட்டி வந்தார். கார் தாராபுரம் வடதாரை பகுதியில் வந்தபோது இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த வடதாரை பகுதியை சேர்ந்த பாப்பு மற்றும் அவரது 4 வயது மகனும் தூக்கி வீசப்பட்டு சாலையில் விழுந்தனர். இந்நிலையில் தாமோதரன் காரை ரிவர்ஸ் செய்து மீண்டும் பாப்புவின் மீது காரை ஏற்றிவிட்டு தப்ப முயன்றார்.
அப்போது பொதுமக்கள் துரத்தி பிடித்து காரை தடுத்து நிறுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தாராபுரம் காவல் நிலைய தலைமை காவலர் குமார் மற்றும் காவலர் சிவராஜ் ஆகியோர் காயமடைந்த பாப்பு மற்றும் அவரது 4 வயது மகனை மீட்டு சிகிச்சைக்காக தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கார் ஓட்டுநர் தாமோதரன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கோவை வடவள்ளி பகுதியில் அகில பாரத மக்கள் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு இலவச விநாயகர் சிலைகளை வழங்கினர். ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழாவை அகில பாரத மக்கள் கட்சியினர் வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு வீடுதோறும் விநாயகர் வீதிதோறும் விநாயகர் என்ற நிகழ்வு அகில பாரத மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்றது. கோவை வடவள்ளி பகுதியில் மாவட்ட தலைவர் சேகர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் எஸ். ராமநாதன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக விஸ்வ இந்து பரிஷத்தின் கோவை மாநகர மாவட்ட தலைவர் சிவராஜ் மற்றும் இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கத்தின் நிறுவன தலைவர் லோட்டஸ் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று 500க்கும் மேற்பட்டோருக்கு இலவச விநாயகர் சிலைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் அகில பாரத மக்கள் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் நாராயண சுவாமி, மாவட்ட பொதுச் செயலாளர் ரமேஷ், நிர்வாகிகள் மகேஷ், வினோத், மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பூஞ்சேரியில் பல்வேறு வியாபாரிகள் சங்கத்தினரின் கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் பூஞ்சேரியில் தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபாரிகள் சங்கம், மாமல்லபுரம் வட்டார வியாபாரிகள் சங்கம், தென் சென்னை தெற்கு மாவட்ட உள்ளடக்கிய மாமல்லபுரம் நகர வியாபாரிகள் சங்கத்தின் புதிய பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் கிருஷ்ணகுமார் தலைமை தாங்கினார். தென் சென்னை தெற்கு மாவட்ட தலைவராக பொறுப்பேற்ற மோகன், மாமல்லபுரம் நகர செயலாளர் சத்யராஜ், நகர பொறுப்பாளர் செல்வகுமார், தென் சென்னை தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் தானேஸ்வரன் ஆகியோர் புதியதாக பொறுப்பேற்றனர். சிறப்பு விருந்தினர்களாக மாமல்லபுரம் நகராட்சி தலைவர் வளர்மதி, யஸ்வந்த்ராவ் சேகர், கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் சேகர், மாமல்லபுரம் முன்னாள் பேரூராட்சி துணைத் தலைவர் ஜானர்த்தனன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மாநில தலைவர் கிருஷ்ணகுமார் பேசிய போது, அமெரிக்க பொருட்கள் பயன்படுத்துவதை தவிர்ப்போம், உள்ளூர் வியாபாரிகளை ஊக்கப்படுத்துவோம் என்று தெரிவித்தார். இதன் பின்னர் புதிதாக பொறுப்பேற்ற மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு அடையாள அட்டையினை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடையும், நடைபாதை வியாபாரிகளுக்கு குடையினையும் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூண்டியில் மீனம்பநல்லூர் கிராம சங்கத்தின் விவசாயிகள் கருப்பு கொடிகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் மீனம்பநல்லூரில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் மாநில அமைப்பு செயலாளர் ஸ்ரீதர் தலைமையில் வயலில் இறங்கிய விவசாயிகள் கருப்பு கொடிகளை காட்டி கோஷங்களை எழுப்பினர். இதில் அனைத்து பாதிப்படைந்த விவசாயிகளுக்கும் நிவாரணத் தொகைகளை வழங்க வேண்டியும் கோஷங்களை எழுப்பினர். வேளாண் இயக்குநர் முருகேசனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் முழக்கங்களை எழுப்பிய நிலையில் பின்னர் நிவாரணத் தொகையை விடுவிக்கவில்லை என்றால் சென்னை வேளாண்மை துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியன், மாவட்ட பொறுப்பாளர்கள் கருணைநாதன், சபாநாதன், கீழையூர் ஒன்றிய செயலாளர் பாலகுறிச்சி, அருணகிரி, கிளை செயலாளர் வெங்கடேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மயிலாடுதுறையில் எடமணல் நுகர்பொருள் வாணிப கிடங்கில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏஐடியூசி தொழிற்சங்கத்துடன் இணைந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து சீர்காழி தாலுகாவில் உள்ள எடமணல் கிடங்கில் கிடங்கு எண் 1 மற்றும் 2 சுமை தூக்கும் பணியை தனியாருக்கு ஒப்பந்தம் செய்துள்ளதை கைவிட வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன், ஏஐடியூசி சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ராமன், மாவட்ட தலைவர் ராஜ்மோகன் மற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அழைப்பை பிரதமர் நரேந்திர மோடி நிராகரித்து வருவதாக தகவல். அமெரிக்க வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அதிபர் டிரம்ப் பேச்சுவார்த்தை. பீகாருக்கு சிறப்பு விமானம் மூலம் புறப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ராகுல் காந்தி நடத்தி வரும் பேரணியில் இன்று மு க ஸ்டாலின் பங்கேற்பு. தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.
சிதேஷ்வர் புஜாராவின் ஓய்வு குறித்து தனது வலைதளத்தில் பதிவிட்ட விராட் கோலி. இந்திய வீரர் விராட் கோலி புகழாரம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்து இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.